தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனம் குழுவில் தலைமை நீதிபதியை நீக்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தலை நியாயமாக நடத்தும் பொறுப்பை தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையம் ஏற்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் 2 ஆணையர்களும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் உள்ளனர். இந்த தேர்தல் ஆணையத்திற்கான தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் வெளிப்படைத்தன்மை கோரி ஜனநாயகத்திற்கான சீர்திருத்த சங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய உத்தரவிட்டது. எனினும் இந்த உத்தரவுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசு தேர்வு குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியதோடு மத்திய அமைச்சரை சேர்த்தது. இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பல தன்னார்வ அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு முன்னாள் IAS அதிகாரிகள் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சந்துவை தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்தது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மனு மீதான விசாரணை முடியும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த போதும் அதனை மற்ற இருவரும் நிராகரித்தனர். பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோரின் பரிந்துரையை ஏற்று தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்வர் குமார் தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நள்ளிரவில் உத்தரவு பிறப்பித்தார். ஹரியானா தலைமை செயலாளராக உள்ள விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஞானேஷ்வர் குமார் இன்று தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்கிறார். அதே நேரத்தில் அவரது நியமனம் மற்றும் மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது.